தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் முக்கியம், தேவன் முக்கியம். அதான் ஃபர்ஸ்ட், தி பெஸ்ட், தி டாப் பிரையாரிட்டி. முதலாவதுன்னு இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் ராஜ்யத்தை தேட வேண்டும். நல்ல பேரெல்லாம் தேடுறதெல்லாம் அதெல்லாம் அடுத்துதான். சோறு, வீடு, நல்ல துணி, அதெல்லாம் எங்க? அதெல்லாம் கீழே, தேர்ட் பிளேஸ். அது ஃபர்ஸ்ட் என்னது தெரியுமா? தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போதும் உங்க கூட இருக்கிறாரு. the most difficult times, உங்களோட வாழ்க்கையின் மிகப்பெரிய கடினமான நிலைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. நீங்க அழுதுட்டு புலம்பிட்டு ஐயோ நான் என்ன பண்றதே தெரியல அப்படி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க பாருங்க, அந்த நேரத்துல நான் சொல்றேன் கர்த்தர் உங்களோடயே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உன் நோக்கத்தை புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ ராஜா, எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும். நான் இயேசு ராஜா, நான் ராஜாதி ராஜா, எல்லாத்தையும் ஆளுகை செய்யறேன். நீ குட்டி ராஜாவா இருந்து இந்த பூமியில இந்த காரியத்தை ஆளுகை எடுத்துக்கோ. நீங்க ராஜா தான், அதுல மாற்றம் இல்லை. ராஜ்யத்துல ராஜா வீட்டுல பிறந்த ராஜா. இப்ப எந்த டெரிட்டரி, எந்த பவுண்டரியில நான் அரசாள போறேன், அதுதான் இப்ப நம்ம கத்துக்கணும். இந்த பூமியில ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பிரபலம் அடைவதற்கு சில கண்ட்ரோலை உங்களுக்கு கொடுக்குறாரு, சில காரியங்களை உங்களை செய்ய வச்சிருக்காரு. அதுதான் உங்களுடைய பிரதான நோக்கம். இயேசு எதற்கு வந்தார்? மனிதனுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய பிளவு இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட அவன் போக முடியாது. ஆலயத்துக்குள்ளே போக, இன்னைக்கெல்லாம் ஜாலியா நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க, ஒரு 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 தடையும் கிடையாது, நேரம் உள்ள வந்துட்டீங்க. ஆனா அப்படிலாம் போக முடியாது. அந்த நேரத்துல ஆசாரியன் தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும், அவருடைய பிரசன்னத்தை எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு எளிதாக ஆண்டவரே அப்படின்னு கூட்டிங்கன்னா அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. நீங்க எல்லாம் ராஜா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்கள். என்ன சொல்லணும்? வீட்டில இருந்து இந்த குடும்பத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வீட்டிலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வேலையிலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, பொருளாதாரத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே, இந்த வீட்டிலே, இந்த தொழிலிலே, இந்த வேலையிலே செய்யப்படுவதாக. யாரு சொல்லணும்? நான் சொல்லணும். ஏன்னா நான் ராஜா. நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்? நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள்? இதை அறிந்து கொள்வதற்காக ராஜாதி ராஜாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் ஒரு ராஜா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. தேவனுடைய ராஜ்யத்துல நான் ஒரு ராஜா. நம்மளுடைய ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ராஜா அந்த ராஜாவை அறிஞ்சு கொள்ளணும். அப்புறம் நான் ராஜா, நான் அறிஞ்சு கொள்ளணும். அப்புறம் எந்த ராஜ்யத்துல நான் என்ன செய்யணும், என்னுடைய பணி என்ன, என்னுடைய பவுண்டரி என்ன, என்ன டெரிட்டரி என்ன இந்த ராஜ்யத்துல, அதை நான் செய்ய வேண்டும். இதுதான் சக்சஸ். தேவனுடைய சந்நிதியில், தேவனுடைய பார்வையில், சரியான நிறையில், சரியான உறவில், சரியான இடத்தில் இருப்பது, அதான் தேவனுடைய நீதி. மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு இந்த பூமியில வந்தப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறார். அதெல்லாம் இன்னைக்கு நான் காட்ட போறேன், ஒவ்வொரு வசனமா நான் காட்ட போறேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த சுவிசேஷமே ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். நம்ம இந்த ராஜ்யம்ன்ற கான்செப்ட் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை யாருமே ராஜாலாம் ஆளுகை செய்யல. நீங்க இந்த லண்டன் போனீங்கன்னா, யுனைடெட் கிங்டம் அங்க போனீங்கன்னா, அங்க இவ்வளவு நாள் குவீன் எலிசபெத் ஆண்டுட்டு இருந்தாங்க, ராணி. இப்போ ராஜா அரசாலம் செய்கிறார், சார்ல்ஸ். இப்போ அங்க அவங்க சாப்பிடும்போது கூட ராணி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க, ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த கட்சியில இருக்கிறதுனால அந்த கட்சி தலைவருடைய போட்டோ வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா
இந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து தெய்வமே அந்த ராஜா ராணி தான். ராணி ஆண்டா ராணி, ராஜா ஆண்டா ராஜா. எல்லார் வீட்லயும் அவங்க படம் இருக்கும். நீங்க வந்து அவ்வளவு ஈஸியாலாம் அவங்கள பத்திலாம் தப்பா பேசிட முடியாது, நம்மள போட்டுருவாங்க. அந்த ராஜாவோ அந்த ராணியோ தான் அவங்களுக்கு எல்லாமே. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஓட்டு போடுறோம், நம்ம தீர்மானிக்கிறோம். இது வந்து மாறி மாறி வேற போயிடும். 5 வருஷம் ஒருக்கா, 4 வருஷம் ஒருக்கா மாறி போயிடும். யார் வேணா நிக்கலாம். அவங்க அதை மெனிப்புலேட் பண்ணலாம், காசு கொடுத்து நல்ல ஓட்டு போட்டு. இந்த மாதிரிலாம் இருக்குது. ராஜாவை அப்படிலாம் பண்ண முடியாது. ராஜா நியமிக்கப்படுகிறார். அந்த ராஜ்யம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எப்படி இருக்கும்னா, அந்த ராஜ்யம் அதுக்கப்புறம் யார் வருவா? அந்த வீட்டில் பிறந்த ராஜாவுடைய பிள்ளை. அவங்க தான் அடுத்து யாரா வருவா? ராஜா வருவாங்க. வேற யாரும் சிப்பாயி எல்லாம் வர முடியாது. மந்திரி பிள்ளை எல்லாம் அப்படிலாம் வர முடியாது. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற இந்த ராஜாக்கு இருக்கிற மரியாதை அங்க ராஜ்யத்துல வேற யாருக்குமே இருக்காது. அவர் சூப்பர் பவரா இருப்பார். இந்த ஊர்ல இருக்கிறது எல்லாமே யாருக்கு சொந்தமா இருக்கும்? ராஜா. நம்ம ஊர்லயும் இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா நிறைய அரபு தேசங்கள்ல எல்லாம் கூட நிலங்களை நீங்கள் வாங்க முடியாது. நம்ம ஊர்ல போய் வாங்குற மாதிரி டப்புன்னு வாங்க முடியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய சட்டங்கள்லாம் வந்து மாறிடுச்சு. உங்களுக்கு லீஸுக்கு கொடுப்பாங்க. அந்த ஊரே யாருக்கு சொந்தம்? ராஜாக்கு தான் சொந்தம். இன்னைக்கும் ஆனா நிறைய ராஜ்யங்கள் இருக்குது நம்ம ஊர்ல. நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கோம். ஓட்டு போட்டு தீர்மானிச்சு அவரை நம்ம தான் நியமிக்கிறோம். பிரதம மந்திரியா, முதல் மந்திரியா. ராஜ்யங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க குடும்பம் தான், அவங்க தான் ஆளுவாங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே சொந்தம். வேணும்னா வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அதை மாதிரி பார்க்கல. ராஜ்யத்துல நம்ம வாழல. நம்ம வந்து கவுன்சிலரு, வார்டு மெம்பர், எம்எல்ஏ அவங்கள தான் பார்த்துருக்கோம். அது நம்மளும் ஓட்டு போட்டு அவங்களும் போயிடுவாங்க. எக்ஸ்எம்எல்ஏ ஆயிடுவாங்க. போயிடுச்சுன்னா அதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வேதம் இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது, ராஜாவை குறித்து பேசுகிறது. வேதம் எப்படி அழைக்கிறதுனா, நீங்கள் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆயிருக்கு. இதுல இந்த ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, ராஜாதி ராஜா இயேசு ராஜா. நம்ம எல்லாம் சிப்பாய் இல்ல, நம்ம எல்லாருமே ராஜா. நீங்க யாரு? ராஜா. எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜா. சத்தமா சொல்லாம, நான் ராஜா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா இது? இந்த ராஜ்யத்தையும் ராஜாவையும் குறிச்சு கொஞ்சம் உள்ள டீப்பா போய் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக பார்க்கறோம்? நீங்க வந்து ஒரு மாதிரி நினைச்ச கூடாது, எவனோ ஒருத்தன் அவனோ ஒரு ராஜாவான், அந்த ராஜாவை பத்தி நான் ஏன் படிக்கணும்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. ஏன் வந்து நம்ம அதை படிக்கிறோம்னா, அதை படிச்சாதான் நான் எப்படி இருக்கேன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது, ராஜா எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் நான் கத்துக்கலன்னா, தெரியலன்னா, நான் எப்படி இருக்கணும்னே நான் தெரியாம இருந்துருவேன். அப்ப நம்ம ஏதாவது, இப்போ நான் சில காரியங்கள்லாம் சொல்ல போறேன். அப்ப நீங்க வந்து ஏதோ சொல்றாங்க, நம்மளுக்கு இன்னைக்கு என்னங்க, ஏதாவது மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது சொல்லுங்க, நாளைக்கு ஏதாவது என் பில்லு கட்டணும், எனக்கு இது தேவை அப்படின்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அறிந்து கொள்வீங்க. நீங்க இதை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ராஜா தான். எதுல ராஜா? தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் யாரு? ராஜா. we are from a kingdom. நம்ம எல்லாம் ஒரு கிங்டம்ல இருந்து வந்திருக்கோம். பாருங்க, நம்ம அமெரிக்கா தூதரகம் இங்க இருக்கு, சென்னையில இருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் பல தேசங்களுடைய தூதரகம் இருக்கு. அவங்களுடைய அம்பாசிடர்ஸ் இருக்காங்க இங்க. நிறைய தூதரகத்துல இப்ப பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல மீட்டிங்லாம் நடக்கும். பயங்கரமான கார்கள்லாம் போகும். இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல உள்ள காரை கூட நிறைய நேரத்துல பயன்படுத்துறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காரே வந்து அவங்க ஊர்ல இருந்தா வரும். நான் இந்த அமெரிக்கா தூதரகம் அவங்க வீடெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப செக்யூர்டா இருக்கும். அந்த காம்பவுண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டா கேப்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்காது. ஊரு வந்து அவங்க வச்சிருக்கிற மரங்கள், அவங்க வச்சிருக்கிற அந்த வீடு அமைப்பு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஊர் கார் கம்பெனில இருந்து அவங்க கார் போட்டு நம்பர் பிளேட்டை தமிழ்நாடு டிஎன்லாம் கிடையாது, அவங்க ஊர் நம்பர் பிளேட்டை தான் போட்டிருக்கு கார்ல. அப்புறம் ஒரு பிளாக் பறக்கும்.
இந்தியா கொடி இல்ல, நம்ம கட்சி கொடிலாம் இல்ல, அவங்க ஊர் கொடி பறக்கும். அவர் போயிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்காவே போகுதுன்னு அர்த்தம். நீங்க அவரு வண்டியில போய் ஏதாவது கல்லுகளை தூக்கி போட்டீங்கன்னா அமெரிக்கா மேல கல்லு போடுற மாதிரி, அவரை போய் அடிச்சீங்கன்னா அமெரிக்காவை அடிக்கிற மாதிரி. திடீர்னு அவர் டென்ஷன் ஆகி இன்று நான் போரை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாருன்னா போர் போட்டுருவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஜனாதிபதிக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அதே பவர் இங்க இருக்கிற அம்பாசிடர் இருக்கு. யார்? அந்த மனுஷனுக்கு, இங்க இருக்கிறவர். என்னன்னா அந்த ராஜ்யத்துல அந்த சிஸ்டம்ல அப்படி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, ராஜாதி ராஜா இயேசு ராஜா இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாவற்றையும் அவர் செய்கிறது கிடையாது இந்த உலகத்தில். நிறைய பேருக்கு நிறைய கேள்வி, அது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் சரியில்லை. நம்மளையெல்லாம் ராஜாவாக்கி இந்த எல்லாம் சரியாக்குறதுக்காக வச்சிருக்கிறார். ஓகே, சரி. இப்ப நீங்க ராஜா, எல்லாம் சொல்லுங்க நான் ராஜா, எல்லாம் சத்தமா சொல்லுங்க நான் ராஜா. எந்த ஊருக்கு ராஜா? ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜா. இப்ப நம்மளுடைய பணி என்னன்னா, மிகப்பெரிய பணி இந்த பூமியிலே. நம்மளுடைய மிகப்பெரிய பணி என்னன்னா, நம்மளுக்காக தேவன் வைத்திருக்கிற அழைப்பை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவது. நீங்க ராஜா தான், அதுல மாற்றம் இல்ல. ராஜ்யத்துல ராஜா வீட்டுல பிறந்த ராஜா. இப்ப எந்த டெரிட்டரி, எந்த பவுண்டரியில நான் அரசால போறேன், அதுதான் இப்ப நம்ம கத்துக்கணும். நீங்க வந்து கார்பெண்டரா இருக்கலாம், பிளம்பரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருங்க, நீங்க அக்கௌண்டன்டா இருங்க, நீங்க வந்து ஆபீசரா இருங்க, கவர்மெண்ட்ல இருங்க, பிரைவேட் பப்ளிக் எங்க வேணா இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க ஒரு ராஜா. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவாக நீங்கள் இந்த பூமியில ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பிரபலம் அடைவதற்கு சில கண்ட்ரோலை உங்களுக்கு கொடுக்கிறார், சில காரியங்களை உங்களை செய்ய வச்சிருக்காரு. அதுதான் உங்களுடைய பிரதான நோக்கம். இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா படிக்கிறாங்க. பெரிதாகி வரும்போது ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க, பெரிய போஸ்ட்ல வரலாம், கவர்மெண்ட்ல வரலாம், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், தேசங்களை ஆளலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, கரெக்டா இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற டெஸ்ட்டை படிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒன்று இன்ட்ரெஸ்டா இல்ல, ஜாலி, வெரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் படிக்க போறேன் அப்படிலாம் படிக்கிறது இல்ல. எல்லாரும் எல்லா நேரமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு, ஆனாலும் என்ன பண்றோம், பரவாயில்ல படிச்சிரு அப்படின்னு சொல்லி நீங்களும் என்ன பண்றீங்க, சாக்லேட் வாங்கி தரேன், உன்னை அங்க கூட்டு போறேன், உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன். எப்படி? எதுக்காக? இதை செய்வதற்காக. அப்போ இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்றேன். இந்த ராஜ்யத்துல நீங்க யாரு, நீங்க ராஜா, உங்களுக்கு ஆளுகை எங்க இருக்குது, நீங்க என்ன பண்ணுன்றத கத்துக்கொள்றதுக்கு உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, கிளம்பி வர்றதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து முக்கியன்றத நான் அறிஞ்சிக்கிறதே கிடையாது. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து வாழ்நாள் போதாது. சிலர் பாருங்க, பெரிய ஆளான பிறகு சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா வந்து படிக்க வச்சாங்க சார், நான் போவே இல்லை ஸ்கூலுக்கு, ஃபீஸ்லாம் கட்டுறேன்னு சொன்னாரு, நான் தான் போல. சிலர் சொல்லுவாங்க, நான் காலேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இன்னொரு 2 டிகிரி மட்டும் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு ப்ரொமோஷன் அசால்ட்டா வந்துட்டு இருக்கும், மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்வாங்க. அதை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு நாள் ஆகுது? 40 வயசு ஆயிருது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த பசங்களுக்கு எப்படியாவது படி படி நல்லதுல படிடான்னு சொல்றோம். இது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உன் நோக்கத்தை புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ ராஜா, எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும். நான் இயேசு ராஜா, நான் ராஜாதி ராஜா, எல்லாத்தையும் ஆளுகை செய்யறேன். நீ குட்டி ராஜாவா இருந்து இந்த பூமியில இந்த காரியத்தை ஆளுகை எடுத்துக்கோ, அதிகாரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இதை நீங்க எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால், வீடு இருக்கும், பேங்க்ல காசு இருக்கும், நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஊர் உலகத்துல நல்ல நல்ல பெரிய ஆள் சார் அப்படின்னு சொல்லலாம், பட் யூ ஆர் அ ஃபெயிலியர். நீங்க வந்து ஜெயம் பெற்றவன் அல்ல. ஏன்னா நம்மெல்லாம் இந்த ஊர்ல இருந்து வரல, தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து இறங்கி இருக்கோம். அப்ப இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? இப்ப பாருங்க, இப்ப வெளியில என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, நல்ல கறி வாங்கி ஒரு நாள் என்ன பண்ணு, அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு மத்தியானம் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு
நல்லா தூங்கு. சர்ச்சுக்கெல்லாம் அப்புறமா போலாம். வயசான காலத்துல நடக்கவே முடியாதப்ப யாராவது தூக்கிட்டு போவாங்க. அப்படியே நடந்துட்டு அப்படியே சர்ச்சில் இருந்துட்டு அப்படியே பக்கத்துல கல்ற தோட்டம் அப்படியே போயிருவோம். இன்னைக்கு போய் வேலையை பாரு, அந்த அவனை போய் பாரு, டபுள் டியூட்டி பாரு, அங்க 2 டியூட்டி போட்டனா 3 மடங்கு சம்பளம் கிடைக்கும், அப்படி போ இப்படி போடுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு நீங்க ராஜான்றதே மறந்துடுவீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆலயத்திற்கு வருவது அவ்வளவு முக்கியம். அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் நான் வாசித்ததுலயே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். தி ஃபர்ஸ்ட் தேடுறது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இதான் தேடணும். எதை? தேவனுடைய ராஜ்யத்தை. ஏன்னா நீங்க ராஜா, நீங்க சிப்பாய் இல்ல, வாட்ச்மேன் இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் என்ன தேவனுடைய சந்நிதியில என்ன வாட்ச்மேனா வச்சாலே போதும் தான் நான் சொல்றேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காவல் காப்பாளனாக நான் இருந்தாலே போதும். உம்முடைய ஆலயத்துல நான் ஒரு ஓரத்துல வெளியே என்ட்ரன்ஸ்ல ஒரு கேட் கீப்பரா என்ன வச்சுட்டீங்கன்னா, வாட்ச்மேன் மாதிரி, செக்யூரிட்டி மாதிரி, அதுவே எனக்கு பெரிய ஆனந்தம் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, கேட் கீப்பர் இல்ல, என்னோடு அரசால என்னோடு உட்கார உன்னை ராஜாவாகவே அழைக்கிறேன். நான் உங்களை வேலைக்கு போவேனான்னு சொல்லல. உங்க வீட்டுல நீங்க அப்பாவா அம்மாவா இருந்து என்ன பண்றீங்க? நீங்க சகோதரிகள் சமைக்கலாம், நீங்க பண்ணலாம், ஆண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யலாம், உங்க குடும்பத்துக்கு செய்யலாம். அது உங்களுடைய வேலை. ஆபீஸ்ல போனா அங்க ஒரு ஆபீசரா நீங்க இருந்து அங்க பணி செய்கிறீர்கள். அங்க ஒரு ஆபீசர். இப்படி பணி ஒவ்வொரு இடத்துலயும் மாறி வருது. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க புள்ள, உங்க கணவன் மனைவிக்கு நீங்க கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய பொசிஷன் மாறுது, நம்முடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது. தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க ராஜா. தேவனுடைய ராஜ்யத்துல யாரு? நீங்க ராஜா. அப்ப இதை தான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டும். வேலை செகண்டரி, குடும்பம் அதெல்லாம் அப்புறமா தான். ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க, தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டாப் பிரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்துருது, அதுக்கு அடுத்து தான் மத்தது. இதை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா லைஃப்ல ஃபெயிலியர். வீடு இருக்கும், உலகத்துல இருக்கிறவனுக்கு நம்மளோட பெரிய வீடு இருக்கு, அது பெரிய விஷயம் கிடையாது. இல்ல நல்ல குடும்பம் அதுவும் இருக்கும், காசு இருக்கும், ஆனா ஃபெயிலியராகவும் இருக்க முடியும். எப்ப தெரியும்னா, சில நேரங்கள்ல வாழ்க்கையின் கடைசியில சிலருக்கு தெரியும். அதாவது ஒரு 80-90 வயசுல அதை அப்படி மாத்தி செஞ்சிருக்கலாமே, இல்ல நம்ம அதை இன்னும் நல்லா பண்ண, அப்படி யோசிப்பாங்க. இல்லாட்டி கடைசி வரைக்கும் யோசிக்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆண்டவர் தான் சொல்லுவார், இங்க பாரு, உனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த வச்சிருந்தேன், உனக்கு இந்த ஏரியாவே கொடுத்துருந்தேன், உனக்கு இந்த பவுண்டரி டெரிட்டரி கொடுத்துருந்தேன், உன் ஆளுக்கு கீழே இருந்துச்சு, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த செய்யாம வந்திருக்கியே அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லுவார். ஆனா உங்க யாரையுமே அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்க பவுண்டரி, உங்க டெரிட்டரியை எடுத்துக்கோங்க, நீங்க தான் ராஜா, நீங்க ஆளுக செய்யணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் நான் சொல்லிட்டு அப்புறமா தமிழ்ல சொல்றேன். The greatest tragedy in life is not death, but life without a purpose, life with the wrong priorities. The greatest tragedy in life, அதாவது உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், அது நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, முக்கியத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் ஒரு மோசமான நிலைமை. மனுஷன் யாருமே அதை அறிஞ்சுக்கிறதே கிடையாது. காலைல எந்திரிக்கிறான், வேலைக்கு போறான், திருப்பி வரான், சாப்பிடுறான், தூங்குறான். ஏன் தூங்குறான், ஏன் சாப்பிடுறான் தெரியுமா? நாளைக்கு வேலைக்கு போகணும். ஏன் வேலைக்கு போறான் தெரியுமா? சம்பளம் வருது. சம்பளம் இல்லைன்னா வாழ்க்கை அவுட்டு. அப்போ இவன் எப்படின்னா, ஒரு ஒரு குதிரை ஒரு மாடு மாதிரி கடிவாளம் போட்ட வச்ச மாதிரி ஹெய் 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 அப்படியே ஓட்டுறான் பாருங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான். இப்படி திரும்பினா இப்படி திரும்புறான், அப்படி போனா இப்படி போடுறான். அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நிப்பாட்டி யோசிச்சனா, நிப்பாட்டி வேற ஏதாவது பண்ணனா போயிடும். நான் திரும்பியும் சொல்றேன், உங்க வேலையை நான் குறை சொல்லவில்லை. நீங்கள் பார்க்கிற வேலையை தயவு செய்து உற்றாதீங்க, அதை பார்த்துட்டே இருங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதற்கும் மேலாக உங்களை படைத்த ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்கள் ராஜாக்கள்.
சின்ன பிள்ளைங்க இந்த ராஜ்யத்துல, நான் இந்த இதெல்லாம் பார்ப்பேன். இந்த ராஜ்யத்துல நான் சொல்றது இந்த பிரிட்டிஷ் எம்பையர், அதான் இன்னைக்கு நம்மளுக்கு டிவில எல்லாம் டக்குன்னு வருது. பழைய எம்பையர்லாம் ரொம்ப நம்மளுக்கு வீடியோஸ் இல்ல இந்த மாதிரி. அதுல இந்த பிரிட்டிஷ் எம்பையர், நான் சொல்றது குயின் எலிசபெத், இன்னைக்கு இருக்கிற கிங் சார்ல்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க எப்படி கையை நீட்டணும், எப்படி காலை அசைக்கணும், தலையை திருப்பணும்ன்ற முதற்கொண்டு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ராணி குயின் எலிசபெத்தை குறித்து நிறைய வீடியோ இருக்கு. அவங்க குனியவே மாட்டாங்க, அவங்க தலை குனியாது. இப்ப நான் நீங்க தலை அப்படியே குனியவே கூடாது, அப்படியே அப்படியே நடக்கணும்லாம் சொல்ல வரலங்க, அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கிறது. அரசவையில் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நிமிர்ந்து நிக்கணும், எப்படி நீ அழைக்கணும், எப்படி நீ கட்டளையிடணும், நீ பயப்படக்கூடாதுன்னு. இன்னொரு ஒரு சம்பவம், இந்த கிங்டம் பத்தி பேசுறதுனால சொல்றேன். இந்த ஒரு அரசர் இருக்கிறாரு. அந்த அரசரை ஒரு நாட்டின் அரசர், இப்போ இருக்கிற லைவா இருக்கிற ஒரு நாட்டின் அரசர், அவர் ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொறாம பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அப்போ இந்த கன்னை எடுத்து ஒருத்தன் படன்னு ஷூட் பண்ணிட்டான். லைசன்ஸ் வச்சிருப்பானுங்கல்ல, அங்க ஸ்டேஜ்ல படன்னு சுட்டுறான். இவன் எய்ம் பண்ணது இந்த ராஜாவை தான். அவர் பேசிட்டு இருக்கும்போது எய்ம் பண்ணா, ஆனா அவர் மேல படலாம மத்தவங்க மேல பட்டுருச்சு. இப்போ இந்த ராஜா பாருங்க, இப்ப மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே குனிஞ்சிருப்பாங்க, அங்க ஓடி இருப்பாங்க, அப்படி பெண்ட் அடிச்சிருப்பாங்க, காப்பாத்துங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவர் ஆடாம அசையாம அப்படியே பாக்குறாரு, அவ்வளவுதான். என்னன்னா ஒரு பயம், ஒரு பதட்டம், போட்டது பாம்பு, போட்டது கன் ஷாட், நேரடியா அடுத்து இவன் மண்டையை சுற்றுவான், அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, எப்படி அவர்கள் மனதை தயார்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. கன் ஷாட் வருது, பக்கத்துல இருக்கிறவன ஷூட் பண்ணிட்டாங்க, அவர் அசையவே இல்லை. ஏன்னா ஒரு ராஜா. இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னு கேளுங்களேன். ஒரு பிரச்சனை வருதுன்னா, போராட்டம் வருதுன்னா, படப்படன்னு பயந்துடக்கூடாது. ஐயோ அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், ஐயோ முடியலையே, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நான் ஒரு ராஜா, ராஜாதி ராஜாக்கு நான் ஒரு ராஜா. நான் சொல்றதுதான் ஆணை. ராஜா சொல்றது எல்லாமே என்னது, ஆணை. சொல்றது எல்லாமே கட்டளை, சொல்றது எல்லாம் பிரமாணங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ராஜா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்தில் உங்கள் நோக்கம், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதையும் நான் சொல்லிடுறேன். Life's greatest failure is to be successful in the wrong assignment. வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி அது என்னதுன்னா, நீங்கள் அழைக்கப்படாத ஒரு காரியத்தில் வெற்றியாக இருப்பது. உலகத்துல வா என்ன மாதிரி பண்றாருப்பா, ஐயோ சூப்பரா பண்றாரு, உங்களை மாதிரி யாருமே கிடையாது சார், என்ன மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஊர் உலகம்லாம் சொல்லுது. ஆனால் அதற்கு நீங்கள் அழைக்கவே படவில்லை என்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி. இதெல்லாம் உலகத்துல பேசவே மாட்டாங்க, எல்லாம் இட்ஸ் ஆல் பிப்ளிக்கல். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல எப்படிங்க, நம்ம ஊர்ல எப்படி சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர் தெருவுல நம்ம ஒரு ஏபிசி நகர் அப்படின்னு வைங்களேன். ஏபிசி நகர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஏபிசி நகர்ல 10 தெரு இருக்குது, 1 2 3. இப்போ 1வது தெருவுல நான் இருக்கேன்னா, 1வது தெருவுல எல்லாரும் 2 மாடி கட்டடம் கட்டியிருக்காங்க. நான் 4 மாடி கட்டடம் போட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த தெருவுல யார் தெரியுமா, அவர் தான் பெரிய ஆளு. அந்த பெரிய வீடாக்குது பாரு, அவர் ரொம்ப பெரிய ஆள் சார், ரொம்ப பெரிய. எந்த தெருவுல? 1வது தெரு. இப்போ ஒரு 3 தெரு தள்ளி ஒருத்தன் 8 மாடி போட்டிருப்பான். அவங்க முன்னாடி நம்ம ஒண்ணும் இல்ல சார், இந்த ஏபிசி நகர்ல அவன் 8 மாடி போட்டிருக்கிறான் சார், அவன் தான் பெரிய ஆள். அப்படியே பக்கத்து ஊர் போனா அவன் 20 மாடி போட்டிருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப இந்த தெருவுல நான் பெரிய ஆளு, அது 3 தெரு தள்ளி அவன் பெரிய ஆளு, அப்புறம் அங்க போனீங்கன்னா இன்னொரு பெரிய ஆளு. இப்ப இந்த மாதிரி மக்கள் எப்படின்னா, இந்த எவ்வளவு பெருசா இருக்குது, அது எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, எப்படி வர்றாங்க, எப்படி அவங்களை அலங்கரிச்சிருக்காங்க, எப்படி அவங்க காட்டிக்கிறாங்க, இததான் பாக்குறாங்களே தவிர
தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதில்லை. இதெல்லாம் வேணான்னு சொல்ல, அதெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு போட்டிருக்குது. வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது 4 மாடி 8 மாடி 10 மாடி ஏன் 100 மாடி கூட போடுங்கன்றேன். கார் இல்லைங்க, பிளைட்டே வாங்கி ஓட்டுங்க. அதெல்லாம் என் நோக்கத்துக்கு பிளைட் வேணும்னா ஆண்டவர் நிச்சயமா பிளைட் தருவார். உங்க நோக்கத்துக்கு பஸ் வேணுமா, ட்ரெயினே வேணும்னா கூட ஆண்டவர் தருவார். ட்ரெயின்ல போறது சொல்லுங்க, ட்ரெயினே வாங்கி விடுவோன்ற. அப்போ நான் என்னத்தை இப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? நானு யாரு? ராஜா. நான் எதுல இருக்கேன்? தேவனுடைய இந்த தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாவா நான் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியணும். நாளைக்கு எந்திரிச்சு கரெக்டா வேலைக்கு போயிருங்க. இன்னைக்கு போய் வீட்டுல சமைச்சிருங்க. அங்க பாரு, நான்லாம் ராஜா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்றாதீங்க. யாரு ராணி கிட்ட பேசுறீங்க? வீட்டுல போய் பாத்திரத்தை கலவரதா ராணி? அப்படிலாம் சொல்லாதீங்க. அது வந்து பகுதி, அது நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஆளுகை, அதிகாரம், இந்த உலகத்தில் ஆளுகையை கொண்டு வருவது எல்லாம் ராஜாவாகிய உங்கள் கையில் இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஒருத்தரை எலெக்ஷன் வரும்போது, நியமிக்க வரும்போது நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். என்ன பண்றோம்? கட்டளையிடுகிறோம், அதை வைசா செய்யறோம், ஆண்டவரை வழி நடத்துதல்ல செய்கிறோம், பரிசுத்தாவின் உதவியை நாடுகிறோம். அவர் என்ன சொல்றாரு, எனக்காக என்னத்தை விருப்பம் வச்சிருக்காரு, இந்த ஊர்ல என்ன வச்சிருக்காரு அவர் சொல்றாரு. இயேசு ஜெபத்தை கற்று தரும்போது சொல்றாரு, பரலோக பிதாவேன்னு சொல்லிட்டாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்ன வரணும்? உங்க வீட்டுல என்ன நீங்க சொல்ல போறீங்க? பாலா போன வீடு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இது ஒன்னும் உருப்படுற மாதிரியே இல்லை, இந்த வீடு என் வாழ்க்கையும் உருப்பட மாட்டேங்குது, என் வீட்டுல வந்ததுங்களும் உருப்பட மாட்டேங்குது, இந்த வேலையும் உருப்பட மாட்டேங்குது, இந்த ஊரும் சரியில்லை, என்னைக்குதான் நல்ல காலம் வரப்போதோ, என் வாழ்க்கை நான் ஏன் தான் பிறந்தேனோ. எல்லாம் நல்ல நிறைய டைலாக்ஸ் சொல்றீங்களா? அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் ஒருவேளை நீங்க அந்த டைலாக்லாம் வந்து உங்க தாத்தா பாட்டி சொன்னதுனால சொல்வீங்க. சில நேரங்களை பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருப்போம், இல்ல உங்க அப்பா அம்மா சொன்னதை சொல்லிட்டு இருப்போம். நிறைய நேரத்துல நம்ம அதை சொல்ல தேவை கிடையாது. நீங்க எல்லாம் ராஜா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்கள். என்ன சொல்லணும்? வீட்டில இருந்து, இந்த குடும்பத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வீட்டிலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வேலையிலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, பொருளாதாரத்திலே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே, இந்த வீட்டிலே, இந்த தொழிலிலே, இந்த வேலையிலே செய்யப்படுவதாக. யாரு சொல்லணும்? நான் சொல்லணும். ஏன்னா நான் ராஜா, பவுண்டரி எனக்கு, என் டெரிட்டரி இது. ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? அவர் தான் உலகத்துக்கு ராஜாதி ராஜா. ஆனா இந்த இடத்துல, இந்த குடும்பத்துல, இந்த ஏரியால ஆணை போட வேண்டியது என் வேலை. உங்க குடும்பத்துக்கு யார் ஆணை போடணும்? உங்க புள்ள மேல என்ன ஆணை போடணும்? நீங்க தான் ஆணை போடணும். ஒரு பெரிய ஊழியக்காரர் உலகம் எங்கும் பயங்கரமான ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு 78 வயசு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பயங்கரமான, அதாவது கோடிகளான கோடிகள் செலவு செய்து சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அவங்க டிவி மினிஸ்ட்ரி அவ்வளவு. அவர் வந்து அப்போலாம் வந்து சின்ன பிள்ளையெல்லாம், சின்ன வயசுல அந்த வாலிப காலத்துல இருக்கும்போது அவன் இஷ்டத்துக்கு போறது வர்றது கிடையாது. அங்க பப்புக்கு போய் டான்ஸ் ஆடுறது, போய் குடிக்கிறது, போதை மருந்துகளுக்கு பண்றது, சொல்றதே கேட்கறது கிடையாது. நான் சொல்றாரா, அவர் அவங்க அம்மா கிட்டே சொல்றாரா, நான் பிசாசின் மகன் வரான். நான் பிசாசின் மகன், நான் பிசாசுக்கு தான் சேவை செய்யறேன், நான் வரவே மாட்டேன் நான். அந்த அம்மா ஆனா ஜோம் பண்ணுமா. அந்த அம்மா சொல்லுமா, பலமுறை சொல்லுமா, நீ ஊழியக்காரன் ஆவப்பாரு அப்படின்னு. சொல்ல நான் வாய்ப்பே கிடையாது. நான் அவங்க வந்து இந்த அங்கி எல்லாம் போட்டுட்டு பொறுமையா, அழகா, மெதுவா, ஜென்டிலா அப்படி பேசுற ஆளுங்க. அந்த மாதிரி ஒரு சபைக்கு போறவர், அவர் பார்த்ததெல்லாம் அதுதான். அவர் சொல்றாரு, வாய்ப்பே கிடையாது, அது மாதிரிலாம் நான் போட மாட்டேன், அங்கேயும் போட மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன், அதெல்லாம் இல்லை, நான் பிசாசின் மகன், அப்படிதான் சொல்லுவாராம் அவரு. சொல்றாரு, ஒரு நாள் திடீர்னு ஹோட்டல்ல காசுலாம் நிறைய இருக்குது, பெரிய
பாப் சிங்கர் ஆயிட்டாரு, மியூசிஷியன், பெரிய மக்கள்லாம் வர்றாங்க, கோடிகள் பொருளுது. ஆனா வாழ்க்கையில் வெறுமை, வாழ்க்கையை வெறுத்துருச்சு, வெறுப்பா இருக்கு. ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப அதுக்கு ஆரம்பம் என்ன தெரியுமா? ராஜ்யம். அந்த அம்மா ராணி மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நீ ஊழியக்காரன ஆவ. ஓ, ஒன்னும் பண்ண முடியாது, மாற்றமே பண்ணுங்கடா, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா நான் சொல்லிட்டேன், உங்கள் பிள்ளையின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் ஒரு டெசிஷன் எடுக்கலாம், அவனுக்காக தேவன் அழைக்கப்பட்டது இருக்கு. ஆனா ரட்சிப்பு திட்டங்கள் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சு அப்படியே டிக்ளேர் பண்ணிடணும். நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ உயர்ந்திருப்ப, நீ ஒரு குறைவில்லாமல் இருப்ப, உன் 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 சந்ததி, உன் வம்சம் நன்றாக இருக்கும், ஊழியம் செய்யும், ராஜ்யத்தை கட்டும், நீ ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பாய் அப்படின்னு யார் பண்ணோம்? பெற்றோர் நீங்க பண்ணணும். இல்ல அது சொல்றதே கேட்காது, அது இருக்கட்டும். இப்ப நம்ம பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க போற வழியில கறி கடைக்கு போனோம், போற வழியில காய்கறி வாங்க போனோம், பால் பாக்கெட் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கணும். ராஜா போய் பால் பாக்கெட் வாங்குவாரா? நான் ராஜா பால் பாக்கெட்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், போய் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு உங்க புள்ள நீங்க சொல்றத கேட்கறது இல்ல, அவன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஆனா பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுக்கு பிரியமானவனா இருப்பாய். உன் வாழ்க்கையில தேவன் உன்னை எதற்காக அழைத்தாரோ படைத்தாரோ அதை நிறைவேற்றுவாய். அவன் எத்தனை வருஷம் வேணா போட்டு, எங்க வேணா போட்டு, எப்படி வேணா வரட்டும், நான் சொன்னதுதான். இட்ஸ் a decree from the king. நான் ராஜாவா ஒரு ஆணைய போட்டேன், இது என்ன ஆனாலும் மாற்றவே முடியாது. மாற்றமே இல்ல, வருஷங்கள் ஆகலாம், ஆனா மாற்றம் வரவே முடியாது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு பாருங்க, வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. அப்போ அவங்க இந்த பாரம்பரியமான ஒரு சபை, இந்த செழிப்பு, இந்த வெற்றி, நல்லா இருக்கணும், நம்ம ராஜாவா இருக்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு புரியவே தெரியாது. நம்ம எப்படின்னா செத்தா மோட்சம் போகணும், இயேசு ஏற்றுக்கிட்டோம், அடுத்து என்ன செத்து போகணும், இல்லை இயேசு வரணும், ரெண்டுல ஒன்று நடக்கணும். ஒன்று ஆண்டவரே சோத்துறப்பா, இன்னைக்கு நைட்டு தூங்குறப்பா, கண்ணா மூடி இருக்கிறப்பா, அப்படியே எடுத்துங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றது. இல்லாட்டி என்ன சொல்றது, ஆண்டவரே காலையில உம்முடைய வருகை இருக்கட்டும், வருகையில நான் போட்டோம். இதுதான் ஜெபம், வேற ஜெபமே கிடையாது. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு, ஆனா இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்ல. இப்ப நான் சொல்றேன், நீ நம்பு, ஆண்டவர் நம்பு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாரு, உன்னை ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவாரு. அப்பெல்லாம் சொன்னா ரொம்ப டூ மச்சா இருக்குது. அவன் அப்புறம் கேட்டுட்டு நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பேசி முடிச்சோடனே அவன் சொன்னான், நீ இவ்வளவு நேரம் உட்காந்து, நான் 2 மணி நேரம் பேசிட்டேன், 2 மணி நேரம் உட்காந்து பேசுறேன் உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் சொன்னான், நீ 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்க, தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காணிக்க தரான்னா. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காணிக்க கொடுத்தான். அது இப்போ நம்மளுக்கு 2000 ரூபா நோட்லாம் இருந்துச்சு. அப்போ அவன் பாக்கெட்ல இருந்தது அவ்வளோதான். அவன் பாக்கெட்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல, 2000 ரூபா தான் வச்சிருந்தான், வச்சது அப்படியே கொடுத்துட்டான். சரி, நான் ஜோம் பண்ணேன். இப்போ நான் சொன்னேன், நீ நம்புறியா இது அப்படியே ஆண்டவர் 100 மடங்கு ஆக்குவாருன்னு? அவன் பார்த்தான், 100 மடங்குனா அது ரொம்ப ஜாஸ்தியா போகுது, 2000 100 மடங்குனா எங்கேயோ போயிருது, எப்படி அது 20,000 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது, அது எப்படி ஆண்டவர் எப்படி தருவார்? நான் சொன்னேன், நானும் உனக்கு தரப்போறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் உனக்கு தருவாருன்னு நம்ம தானே சொல்றேன். ஆமா. அப்புறம் எப்பயாவது பேசுவாப்புல, பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆண்டவர் செய்வார்னு கேட்பாரு. அது மாதிரி போயிட்டே இருக்கு. போன மாசம் ஒரு நாள் ஃபோன் பண்றேன். இப்ப நடுவில் ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அவருக்கு வருது, காசுலாம் வருது, அதனால பிடிச்சிக்கிட்டு மெசேஜ் எல்லாம் கேட்கிறாரு. அப்புறம் நிறைய வந்துட்டு இருக்குது. 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு போன மாசம் ஃபோன் பண்றாரு. பண்ணிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா, நம்ம அப்போ பேசணும், 100 மடங்கு வரும் சொன்ன ஞாபகம் இருக்கு? ஆமா ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம். எனக்கு இப்போதான் ஒருத்தர் 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனாரு. இல்ல, எந்த ஊர்ல நீங்க 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 10 வருஷத்துல 10 லட்சம் வருது சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப தான். அவரு கொஞ்சம் இந்த காரு எல்லாம் பழைய காரை இருந்துச்சு, அது ரிப்பேர் ஆயிட்டு இருந்துச்சு,
வீட்டில் நிறைய பொருட்கள், நிறைய விஷயம், ஒரு கடன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் கொடுத்து அடைச்சேன். அப்புறம் ஆண்டவருக்கும் ஒரு செலுத்த வேண்டிய காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு நான் சொன்னேன், இப்போ வந்து உனக்கு 10 லட்சம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி காசுலாம் வந்துச்சு, 1 லட்சம் 50,000 வருது. இப்போ நீ என்ன பண்ண, இந்த 10 லட்சம் வந்துருச்சுல, இதுல நிப்பாட்டுறாத. சோத்திரம் கத்தாவே, கத்தாவே சோத்திரம், அதோட போதும் ஐயா, அப்படி விட்டுறாத. அப்படியே இது எப்படி டபுள் ஆக்குறதுன்னு பாரு. அப்புறம் திருப்பி ஒரு 4-5 மடங்கு ஆக்கு, பெரிய கோடிகள் வரணும். ஆமா கண்டிப்பா வரும். போன வாரம் திருப்பி போன் பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? சொல்ல, என்ன ஆச்சு? நான் வந்து ஒருத்தருக்கு போயிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஊழியம் பண்றாரு, அவர் பாஸ்டர். சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து உங்களுக்கு நான் காணிக்கை கொடுங்கன்னாரு. சரி கொடுங்க, ஜிபே பண்ணுங்க அப்படின்னு போன் நம்பர் கொடுத்தேன். இல்ல அதெல்லாம் செல்லாது அப்படின்னு. ஏன் செல்லாது? இல்ல நான் உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, பேர் சொன்னார். என்ன செக் எடுத்து போட்டேன். 200, 2000, 20,000, 2 லட்சம், 20 லட்சம் ரூபா அந்த. அவர் முட்டை போட்டுட்டே இருக்காரு, முட்டை. சரி 2000, 20,000 நிப்பாட்டுவார்னு பார்த்தா நிப்பாட்டல, 2 லட்சத்துலயும் நிப்பாட்டல. சரி, இது கதை இல்ல, நிஜம். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம். இதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அப்போ உங்க பர்பஸ், உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் ஐஸ்வர்யம் சுலபமாக வரும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்க. இப்ப 10 வருஷம்ன்றது சும்மா கிடையாது இல்ல. இதுல எவ்வளவோ சவால்கள் சந்திச்சிருக்கணும், எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கணும், விசுவாசத்துல காத்து இருக்கணும், ஜெபம் பண்ணணும், நன்றி செலுத்தணும், ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லணும், தைரியமா இருக்கணும், எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. இப்ப இது கூட முடிவு கிடையாது. இப்ப அடுத்த மாசம் 2 கோடி கூட வரலாம். நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக சொல்றேன். நீங்க விதைச்சிருக்கீங்கல்ல, அது ராஜ்யத்திலிருந்து 100 மடங்கு 1000 மடங்கு கூட வரும். அதான் சொல்றேன். ஆனா விதைக்காம விட்டுட்டோம்னா தான் பிரச்சனை. இப்ப இந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளவுதான், காணாமலாம் போல. அது 20,000 கொடுத்திருக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு, பல நேரம் கொடுத்திருக்கிறாரு, இருக்கிறதெல்லாம் கொடுத்தாரு, ஜெபம் பண்ணாரு, விசுவாசிச்சாரு, ஆராதிச்சாரு, நன்றி செலுத்தினாரு. டைம் ஆயிருச்சு, 10 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இப்போ 2 மாசத்துல 10 லட்சம் ஒரு பேமெண்ட், 20 லட்சம் ஒரு பேமெண்ட் வந்தா எப்படி 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 இருக்குது? இயேசுவின் நாமத்தினால அந்த மாதிரி பேமெண்ட் வரட்டும். செக்கெல்லாம் வரட்டும், பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழட்டும், நகையா வந்து விழட்டும், சொத்தா வந்து விழட்டும். ஏன்னா நீங்க ஒரு ராஜா. ராஜானாலே பாயிண்ட் என்ன தெரியுமா? பரிசு பொருட்கள் வந்து குமியும். ராஜாக்கு பரிசு வருமா? ராஜாவும் தாராளமா இருக்கணும். இப்ப நீங்களும் தாராளமா இருக்கணும். கஞ்ச ராஜாவை பார்த்திருக்கீங்களா? அது ராஜாவே கிடையாது, லாய்க்கே கிடையாது ராஜாக்கு. போன்றான். ராஜாவை புகழ்ந்தா யாரங்கே அப்படின்னு கேட்டு தங்க நாணயத்தை எடுத்து வீசிடுவார் ராஜா. இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ராஜாக்கு அவரை புகழ்ந்தா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவர் கழுத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருவார். எஸ்தர் ராணி கிட்ட சொல்றாரு, ராணி வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே சொல்றாரு, எஸ்தர் ராணியே, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி வேணுமா? எடுத்துக்கோ. அதான் ராஜா. அவர் வந்து ஐயோ பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் கொடுக்க கொடுக்க எனக்கு என்ன ஆகும்? வந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி போயிடணும். சாலமோன் ராஜா இருக்கும் போது, சேபா ராணி வந்து நிக்கும் போது கொட்டுறாங்க, கொட்டோ கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறாங்க. யாருக்கு? சாலமோனுக்கு. அவன் என்ன ஒண்ணு இல்லாதவனா? அவனும் பெரிய ஆளு. அந்த சேபா ராணி வந்து வேலைக்காரங்கள மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடலாமேன்னு யோசிக்கிறான். யாரு? சாலமோனுக்கு வேலைக்காரங்களா இருந்தாங்க. ஏன்னா அவன் வேலைக்காரனே அவ்வளோ பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்திருக்காங்க. அப்போ ராஜான்னா எப்படி? தாராளமா கொடுக்கும். ஏன்? தாராளமா வரும். சரி, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். மனிதனுடைய பிரச்சனை, அதாவது மக்களின் பிரச்சனை என்ன? ராஜ்யத்துல எப்படி வாழ்க்கையை பார்க்கிறார்கள், அதாவது ராஜ்யத்துல தேவன் எப்படி நம்மளை பார்க்கிறாரு, இந்த உலகம் எப்படி நம்மளை பார்க்குது. சரி, அதுதான் நான் சொல்ல போறேன். இந்த உலகம் எதை முக்கியமாக எண்ணுகிறது? உலகம் சாப்பாடு, தண்ணி, துணி, வீடு,
இதுதான் முக்கியம் மனுஷனுக்கு. சோறு, தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு, நம்ம போடுற ட்ரெஸ், இதெல்லாம் என்னது, இதுதான் டாப் ப்ரையாரிட்டி. இதுதான் வேணும். நல்லா சாப்பிடணும்பா, சாப்பாடு 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 போவோம். நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நம்ம பந்தாவா காட்டணும். மற்றவன் நம்மள என்ன நினைப்பான்? ஐயோ ஒன்னும் இல்லை நினைச்சிட போறான். பெரிய வீடா போடு, அவன் என்ன நினைப்பான்? முன்னாடி நம்ம 10 மாடி கட்டி காட்டல. மனுஷனுக்கு அதான் பெரியது, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வீடு, துணி, சோறு, இதான் மனுஷனுக்கு டாப். இந்த உலகத்துல எல்லாருக்கும் சுத்தி அதான். இது தாண்டி சிலர் இந்த ரிலீஜியஸா இருப்பாங்க, ஏதாவது ஒரு மதத்தில் ரொம்ப இதா இருப்பாங்க. இது செகண்ட் பிளேஸுக்கு போயிடும். வீடு அது பரவாயில்லங்க, வீடு என்ன, ட்ரெஸ் என்ன அது பரவாயில்ல, சாப்பாடு அது பரவாயில்ல இருக்கட்டும். நம்மளுக்கு என்னன்னா ஒரு நல்ல பேரு. இந்த சமுதாயத்துல பார்க்கும்போது அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்ல பேர், அதுதான் ஃபர்ஸ்ட். இது செகண்ட். எது? சோறு, வீடு, அதெல்லாம் செகண்ட். அது சிலர் இந்த ரிலீஜியஸா இருக்கிறவங்க, எல்லா மதத்திலயும் இருப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கிறவங்க. அவங்க தங்களுடைய சுய நிறைவு, அவங்களுடைய பாதுகாப்பு, இததான் என்ன பண்றாங்க, முக்கியமான்றாங்க. அதாவது நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், நம்ம உறவுகள் அவங்க நல்லா இருக்கணும். பா சந்தோஷமா இருக்கியாப்பா, நீ சந்தோஷமா இருந்தா போதும்பா. அதாவது வீடுலாம் செகண்டரி, உறவுகளும் அவர்களுடைய பெயரும் அதான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி ஒரு கூட்டம், ஃபர்ஸ்ட் கூட்டம் ரொம்ப மோசம். அது நான் எனக்கு போடுற வீடு, எனக்கு போடுற சோறு, எனக்கு போடுற ட்ரெஸ், அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். மத்த என்ன வேணா போ, பிள்ளை எங்க இருந்தாலும் சரி, பிள்ளை அவன் உருப்பிடாம போல எங்க வேணா போட்டோம், நான் சட்டை நல்லா போட்டிருப்பேன், வீடை பெருசா கட்டிடுவேன். அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா பாதுகாப்பா இருக்கணும், சுய நிறைவா இருக்கணும், நம்ம சொசைட்டில கொஞ்சம் நம்மளை பார்த்து நல்ல பேரா சொல்லணும். அதான் ரெண்டாவது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் முக்கியம், தேவன் முக்கியம். அதான் ஃபர்ஸ்ட், தி பெஸ்ட், தி டாப் ப்ரையாரிட்டி. முதலாவதுன்னு இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் ராஜ்யத்தை தேட வேண்டும். நல்ல பேரெல்லாம் தேடுறதெல்லாம் அதெல்லாம் அடுத்துதான். சோறு, வீடு, நல்ல துணி, அதெல்லாம் எங்க? அதெல்லாம் கீழே, தேர்ட் பிளேஸ். அது ஃபர்ஸ்ட் என்னது தெரியுமா? தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அதுக்கடுத்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களை நற்பெயராய் வைப்பார், நல்ல பெயரா வைப்பார், சமுதாயத்தில் நல்லா உயர்த்தி வைப்பாரு. உங்க பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், இதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. அதுக்கடுத்து கீழே சோறெல்லாம் முற்ற மாட்டாரு, உங்களுக்கு நல்ல சோறு தருவார், நல்ல ஆகாரம் தருவார், நல்ல இருக்க இடம் தருவார். இதெல்லாம் இருக்குது. ஆனா அப்படியே பல்ட்டியா கவுத்தி போட்டுறக்கூடாது. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. இது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பா என்ன இருந்தாலும் சரி, ஊர்ல பாக்குறவன் முன்னால நம்ம நல்லா இருந்துடணும், நல்ல சட்டையை போட்டு என்ன பண்ணிடுறோம், நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அவன் முன்னாடி கடனையாவது போட்டு என்ன பண்ற, ஒரு வீடை கட்டிடு. அவன் என்ன நினைப்பான், இல்லாட்டி அதை பண்ற. அப்புறம் மற்றவன் 4 பேர் ஏதாவது மோசமா சொல்ற போறான், அதனால அவன் முன்னாடியாவது நல்ல பேரா என்ன பண்ணிடுது, காப்பாத்திக்கோ. அப்புறம் கடைசியில ரொம்ப காசு வச்சிருக்கிறவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த நிறைவு வேண்டும், அதனால நம்ம ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யலாம், ஊருக்கு அன்னதானம் பண்ணலாம், ஏன்னா நாளைக்கு நம்மளை அப்பதான் நல்ல ஆளுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரிவர்ஸா பண்ணிட்டு இருக்கான். அவன் நோக்கத்தை அவன் வாழ்க்கையில 80 வயசுல தான் கண்டுபிடிப்பான். சில ஏதாவது ஆசிரமம் எங்கேயாவது போயிட்டு நான் வாழ்க்கையின் எதற்காக இருக்கிறேன் ஏதாவது பேசுவாங்க. ஆனா இங்க தேவனுடைய ராஜ்யத்துல முதலாவது நீங்கள் யார்? நீங்க ஒரு ராஜா. நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்? நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள்? இதை அறிந்து கொள்வதற்காக ராஜாதி ராஜாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் ஒரு ராஜா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. தேவனுடைய ராஜ்யத்துல நான் ஒரு ராஜா. நம்மளுடைய ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ராஜா அந்த ராஜாவை அறிஞ்சு கொள்ளணும். அப்புறம் நான் ராஜா, நான் அறிஞ்சு கொள்ளணும். அப்புறம் எந்த ராஜ்யத்துல நான் என்ன செய்யணும், என்னுடைய பணி என்ன, என்னுடைய பவுண்டரி என்ன, என்ன டெரிட்டரி என்ன இந்த ராஜ்யத்துல, அதை நான் செய்ய வேண்டும்.
இதுதான் சக்சஸ். இல்லாட்டி சக்சஸ்ன்றது வந்து கோல் போட்டா கூட சக்சஸ் தான். இந்த மேட்ச் ஜெயிச்சா அவன் சக்சஸ். நம்ம ஊர்ல ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி வச்சிருந்தா ரொம்ப பெரிய ஆளு. இன்னைக்கு 1 கோடி தான் அவ்வளவுதானா அப்படின்றானுங்க. அப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ லட்சத்து கோடி, இப்பயே கோடியில பேச மாட்டாங்க, எல்லாம் பயங்கரமான கோடிகளை பேசுறாங்க. 500 கோடி 700 கோடி அப்படிதான் பேசுறாங்க. அப்போ இன்னும் என்னமோ பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மாறாத ஒன்று நித்தியமா இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ராஜாதி ராஜாவை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தான் ராஜாதி ராஜா, நீங்கள் ராஜா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், இதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த உலகம் பண்ற தவற நான் சொல்லிட்டேன், அந்த தப்ப நம்ம பண்ணிடக்கூடாது. அதனாலதான் வசனம் சொல்லுது 6:33 அந்த வசனத்துல இருந்து சொல்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வீடுகள், அது கார்கள், அது நிலங்கள், அது நம்முடைய மரியாதை, நம்முடைய வாழ்க்கை துணை, நம்ம குடும்ப உறவு, என்ன வேணா போடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா என்ன இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கோ. நீங்க உனக்கு வேலை போடும், ப்ரொமோஷன் வரும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உன் பிள்ளை நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது, நீ டைம் இருக்கும்போது வந்து பண்ணுன்னு சொல்ல. அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம், போயிட்டு வருவோமே சர்ச்சுக்கு. 6:33 என்ன சொல்லுது? முதலாவது, எல்லாம் சொல்லுங்க முதலாவது, எல்லாம் சொல்லுங்க முதலாவது. முதலாவதுன்னா என்னது? ஃபர்ஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட். மத்ததெல்லாம் அடுத்து, செகண்ட், தேர்டு, ஃபோர்த், எங்க வேணா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதுதான் நம்ம தேடும். இவ்வளவு நேரம் சொன்னது எந்த வசனத்தின் அடிப்படையில நான் பேசியிருக்கேன்னா 25வது வசனம். அங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் எண்ணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அங்க இருக்குது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் எடுத்து. சரிங்களா? இந்த வசனத்தை தான் இவ்வளவு நேரம் எலாபரேட்டா நான் பேசியிருக்கேன். உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன உடுக்கிறது, என்ன குடிக்கிறது, என்ன போடுறது, என்ன வாங்குறது, என்ன கட்டுறது, இதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ ரொம்ப வரி பண்ணிக்காத, அதெல்லாம் நான் உனக்கு தரேன். ஏன்னா ராஜ்யத்துல அது எல்லாமே இருக்குது. ஏன்னா நீயே ஒரு ராஜா, அதெல்லாம் ஈஸியா வந்துடும். நீ என்ன பண்ணு, 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். சரி, தேவனுடைய ராஜ்யம்னா ஒரு லைன்ல ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ஒரே ஒன்லைன் டெஃபினிஷன். The governing influence of heaven on earth. பரலோகத்திலிருந்து இந்த பூலோகம் ஆளுகை செய்யப்படுகிறது. அதான் தேவனுடைய ராஜ்யம். அதை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை ராஜாவா வச்சிருக்கிறார். அவர் மேல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல, அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் உங்களை ராஜாவா வச்சு, மகனே செய் மகனே அப்படின்னு சொல்றாரு. நான் இதை ஆளுக போனா அது செய், அது சொல்லு, நடக்கும் சொல்லு, நன்மை உண்டாகும் சொல்லு, நான் வீட்டுல சொல்லு, உன் தெருவுல சொல்லு, என் தெரு சரியாகட்டும் தாவே. ஓவரா குடிச்சிட்டு இருக்கிறானுங்க, ஓவரா வெறிச்சிட்டு இருக்கிறானுங்க, மோசம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆண்டவரே அதை சரி பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினால் சித்தம் நடப்பதாக, மனம் சமாதானம் உண்டாகட்டும். ஒரே பிரச்சனையா இருக்குது இந்த தெருவுல, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். நம்முடைய பிரச்சனை இந்த இடத்துல இருக்கட்டும். வீட்டுல அது சரியில்லை ஆண்டவரே, அந்த ஆபீஸ்ல பாருங்க, ஐயோ ஆண்டவரே ஒரே தொல்லையா இருக்குது ஆண்டவரே, போய் சரி பண்ணுங்க. என்ன ஆண்டவரே இந்த பிசினஸ் அப்படியே டவுன் ஆகுது, கரெக்டா சொல்லு, மேல போன்னு சொல்லு. ஆண்டவரே இந்த பிசினஸ் மேல ஏறட்டும் கத்தாவே, ஆண்டவரே லாபம் வரட்டும், ஆண்டவரே என் குடும்பத்துல நல்லது பண்ணுங்க, ஆண்டவரே நீர் பண்ணும், நீர் இடைப்படும், என் குடும்பத்துல கிரியை செய்யும், என் குடும்பத்துல வேலை செய்யும். ஆண்டவரே உமக்கு நான் அனுமதி தரேன், நீர் வேலை செய்யும், உம்முடைய சித்தம் நடக்கட்டும், உம்முடைய ராஜ்யம் என் வீட்டுல வரட்டும். சந்தோஷமே இல்லை அப்பா, ஒரு மாதிரி இருக்குதே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் என் வீட்டில் வருவதாக, என் உள்ளத்தில் வருவதாக. முதல் விஷயமே அப்ப என்னன்னா, நீங்கள் முக்கியம், ராஜ்யம் முக்கியம், ராஜாதி ராஜா முக்கியம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா தான்
தேவன் யாருன்னு தெரியும், நீங்க யாருன்னு தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்மள என்ன சொல்லியிருப்பான்னு, நீ ஒரு டம்மி பீஸ் என்றோம். ஒரு 3-4 குழந்தை வீட்டுல இருக்கட்டும், அவன் சரியில்லை சார், அவன் அந்த புள்ள அவன் கரெக்டா பண்றான், அவன் எல்லாம் காரியமா பக்காவா பண்றான், எங்க போய் விட்டாலும் கரெக்டா வந்துடுவான், என்ன சொன்னாலும் பேசிடுவான், அப்படியே சூப்பரா பண்றான். ஐயோ இந்த பிள்ளைய நினைச்ச கவலையா இருக்குது சார், என்ன பண்ணுவானே தெரியல, ஐயோ அவன் பயந்த சுவாபம், உனக்கு வரமாட்டு விட மாட்டேங்குது, எதுவுமே சரியில்லை, அவனே சரியில்லை, இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பான். இவன் 30 வயசு ஆகும்போது அவன் வாய் திறந்து என்ன சொல்லுவான், எதுவுமே சரியில்லை சார். ஏன் 30 வருஷம் அவங்க அப்பா அம்மா தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம், உங்க வீட்டில் அப்படி வளர்த்துருக்கலாம், உங்க சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம், உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அதை கேளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு ராஜா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் பேர் ராஜாதி ராஜாவாகிய இயேசு. அவர் உலகத்தை ஆளுகிறார். ஆனா இந்த பூமியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு டெரிட்டரி இருக்கு. ஒரு சின்ன பவுண்டரினா என்ன தெரியுமா? உங்க குடும்பம். குடும்பம் மட்டும் இல்ல, பெரிய பவுண்டரி அது. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு இமிடியேட்டா தேவனுடைய ராஜ்யத்தை எங்க கொண்டு வரலாம் தெரியுமா? உங்க வீடுகளில் கொண்டு வரலாம், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம், உங்கள் தொழில, உங்க வேலையில தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரலாம். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. சரி, தேவனுடைய நீதி, ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், அதோடைய ஒன்லைன் டெஃபினிஷன் சொல்லிடுறேன் நானு. ரைட் அலைன்மெண்ட் வித் காட்ஸ் கவர்னிங் அத்தாரிட்டி. தேவனுடைய சன்னதியில், தேவனுடைய பார்வையில் சரியான நிறையில், சரியான உறவில், சரியான இடத்தில் இருப்பது, அதான் தேவனுடைய நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுங்கள்னு இருக்குல்ல அந்த வசனம். அதுல என்னன்னா, தேவன் பரலோகத்துல நினைக்கிறது, பரலோகத்துல ஆண்டு கொண்டிருக்கிறது, அவர் சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், இதெல்லாம் பூமியில வருவது. அடுத்து என்னது தெரியுமா? நான் தேவனோட, நான் அப்பாவோட சரியான நிலையில் இருப்பது, உறவில் இருப்பது, அவரோட பேசுவது. நான் அப்பான்னு அவரை கூப்பிடுறேன், அவரு கேட்கிறாரு, என்னப்பா என்ன வேணும் உனக்கு கேட்கிறாரா? நீங்க சொல்லும் போது கேட்கிறாரா? அது கேட்கணும். ஒருவேளை ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை விட ஒரு மிகவும் முக்கியமான வேலை ஒன்று இல்லவே இல்லை. தேவன் உங்ககிட்ட பேசுறாரா? உங்களை படைத்தவர் உங்ககிட்ட பேசுறாரா? படைத்தவருடைய சத்தம் கேட்கிறதா? தேவ சத்தம் கேட்கிறதா? உள்ள பேசுறாரா? வெளியே நேரத்துல கேட்கறது கிடையாது. வெளியில சவுண்ட், பஸ் சவுண்ட் தான் கேக்குது, ட்ரெயின் சவுண்ட் கேக்குது. வெளியில ஆடிபிளா பேசாம இருக்கலாம், அது பரவாயில்ல, அது சில நேரத்துல கேட்கறது இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? அதுதான் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமானது. அதற்காக தான் இயேசு வந்தார். இயேசு எதற்கு வந்தார்? மனிதனுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய பிளவு இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட அவன் போக முடியாது, ஆலயத்துக்குள்ளே போக. நீங்கெல்லாம் ஜாலியா நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க, ஒரு 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 தடையும் கிடையாது, நேரம் உள்ள வந்துட்டீங்க. ஆனா அப்படிலாம் போக முடியாது. அந்த நேரத்துல ஆசாரியன் தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும், அவருடைய பிரசன்னத்தை எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு எளிதாக ஆண்டவரே அப்படின்னு கூட்டிங்கன்னா அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போதும் உங்க கூட இருக்கிறாரு. The most difficult times, உங்களோட வாழ்க்கையின் மிகப்பெரிய கடினமான நிலைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. நீங்க அழுதுட்டு புலம்பிட்டு ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க பாருங்க, அந்த நேரத்துல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடயே இருக்கிறார். நீங்க உணரல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாருமே எனக்கு இல்லை, யாருமே இல்லை, எங்கேயுமே இல்லை, என்னதான் நடக்குது இந்த உலகம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து, கர்த்தாவே நான் உம்முடைய ராஜ்யத்துல ராஜாவா இருக்கேன், உமக்கு நான் பிள்ளையா இருக்கேன், நீர் என் அப்பா, நீர் என்ன சொல்ல வருகிறன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களை வந்து தாக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். அப்படி நான் உணரல, ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறீர்கள் என்றால், நான் சொல்றேன், லீவு போட்டுருங்க, ஏதோ பண்ணுங்க. அதுதான் டாப் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் உங்களுக்கு வேணுமே இப்போ. ஏன்னா அப்பா பேசுறதே கேட்கலன்னா என்ன பண்றது? ராஜாதி ராஜாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும் ஃபர்ஸ்ட். அதுவே இல்லைன்னா என்ன பண்றது? ஆனா அது கேட்டுட்டு இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில அது கேட்டுட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
இப்ப நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் தெரியுமா? இந்த ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீங்க தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ராஜாவுடைய ஃபர்ஸ்ட் வேலையே எக்ஸ்பேன்ஷன் தான். நம்ம ஊர்ல நம்ம நிறைய கடை படிச்சிருக்கிறோம்ல, என்ன பண்ணுவாங்க? பக்கத்து ஊருக்கு சண்டைக்கு போவாங்க, எக்ஸ்பேண்ட். அடுத்த ஊருக்கு சண்டைக்கு போவான், எக்ஸ்பேண்ட். அவன் சண்டைக்கு வரலையா, காசை கொடுத்து வாங்கிடுவான். காசை கொடுப்பான், எதையாவது கொடுப்பான், பொண்ணை கொடுப்பான், ஏதோ கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவான். அவ்வளவுதான், எக்ஸ்பேன்ஷன் தான். கிங்டம்னாலே எக்ஸ்பேன்ஷன் தான். இங்க தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் பரவும். அதான் தேவனுடைய மிகப்பெரிய சித்தம், மிகப்பெரிய நோக்கம். சரி, ஒரு சில வசனங்கள் எப்படி தேவன் இந்த ராஜ்யத்தை எவ்வளவு முக்கியமா கருதினார் என்பதை சொல்றேன். இப்ப நான் இவ்வளோ பேசுறேன், ராஜ்யம் ராஜ்யம், அப்ப இதானங்க முக்கியமா? இது என்ன பெரிய முக்கியம்? எவ்வளவோ முக்கியம் இருக்கிறதுல ஜபத்தை பத்தி பேசலாமே, உபவாசத்தை பேசலாமே, எல்லாத்தையும் பேசலாம், எல்லாமே முக்கியம். இயேசு ரத்தத்தை பத்தி பேசலாமா, உடன்படிக்கை பத்தி பேசலாமா, எல்லாம் பேசலாம். ஆனா ரொம்ப முக்கியமா இயேசு பேசினது இந்த ராஜ்யம். அதனால இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிதா பேசணும். மத்தேயு 4:17 பாருங்களேன். மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எதை பிரசங்கிக்க தொடங்கினாரு? பரலோக ராஜ்யம். ஆமா, ராஜ்யம் வந்துருச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அடுத்து மத்தேயு 6:10. மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. திருப்பி ராஜ்யத்தை பத்தி பேசுறார் இயேசு. மத்தேயு 13:31 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. 31. திருப்பி 33 பாத்தீங்கன்னா வேறொரு ஊமையை சொன்னால் அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 44 திருப்பி சொல்றாரு, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. 47 திருப்பி சொல்றாரு, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடன் பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கடைசியில மரிச்சு உயிரோட கிளம்புறதுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறார். நிறைய வசனம் இருக்கு, சும்மா ஒரு 5-6 வசனம் வாசனம். அப்ப இயேசு பிரசங்கித்ததே என்னது? ராஜ்யம். இயேசுவை ராஜாவை ஆக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் அதற்கு வரவில்லை, நான் வந்தது வேற ராஜ்யம். அவங்க நினைச்சாங்க அவர் கத்தியெல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு, நம்ம 12 சீசர்கள்லாம் மந்திரியா போட்டுருவாரு, சேரை மேல தூக்கி போடுவாரு, டைரக்டா கொண்டு போய் கிரவுன் மேல போய் உட்கார வைக்கிறோம், அவனை ரோமனை அடிச்சு தூக்குறோம். அப்படிதான் நினைச்சாங்க யூதர்கள். இயேசு எதற்கு வந்திருக்கிறார்? இந்த கொடுமைக்காரர் ரோமர்கள் இவர்களை அழிக்க வேண்டும், அதற்கு இயேசு வந்திருக்கிறார். இயேசு ராஜாவை அப்படியே கொண்டு போய் ராஜாவா அரண்மனையில உட்கார வைக்கிறோம், அடுத்து கட்டி எடுக்கிறோம், படை எடுக்கிறோம், அடிச்சு துரத்துறோம். அவர் சொல்றாரு, இந்த ராஜ்யம் அப்படி வராது, நான் வேறொன்றை கொடுக்க வந்திருக்கிறேன், உங்களை ராஜாவாக்க வந்திருக்கிறேன், உங்களை விடுதலை ஆக்க வந்திருக்கிறேன், பாவத்தை ஜெயிக்க வந்திருக்கிறேன், சாபத்தை ஜெயிக்க வந்திருக்கிறேன், தரித்திரத்தை ஜெயிக்க வந்திருக்கிறேன். அவர் என்ன பண்ணார்? ஜெயித்து உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்துட்டார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். நீங்க எல்லாம் ராஜாவா இருக்கிறீங்க. நீங்கள் ராஜாவா இருப்பதனால ஆளுகை செய்யுங்க, அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யுங்க. இந்த பூமியில உங்களை எப்படி வச்சிருக்கிற ஆண்டவரு? ராஜா. சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், நான் ராஜா. கொஞ்ச நேரத்தை செலவு செய்யுங்க. ஆண்டவர், என் திட்டம் என்ன, நோக்கம் என்ன, எதுக்கு படைச்சிங்க, நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க, ஆனா கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவு செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க எதற்காக படைச்சிருக்கீங்க, நான் ராஜாவா இந்த பூமியில வச்சிருக்கீங்க, இதை செய்யறதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நிறைவேற்றுங்கள். அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அதுதான் வெற்றி.
அதான் வெற்றி. இந்த உலகம் அது பார்க்காது. நான் திருப்பி சொல்றேன், உலகம் பார்க்காது. இது உலகத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இட்ஸ் a kingdom லைஃப். உலகம் லைஃப் அது வேற. அது பாக்குறதுல என்ன, நீ 4 மாடி வீடு கட்டினியா, ஒரு 4 கார் வச்சியா, ஐயோ நான் பெரிய ஆள், 4 மாடி 4 கார். ஆனா டோட்டல் ஃபெயிலியர். அவன் பர்பஸ் அறிஞ்சுக்கலனா, அவன் திட்டத்தை அறிந்து நோக்கத்தை அறிந்து ராஜாவா செயல்பட்டு 4 மாடி போட்டானா சூப்பர். ஆனா சும்மா 4 மாடி போட்டானா, ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் he is a failure. ஆனா நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார், உங்களோடு பேசுவார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசும். உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேற, அதை நான் பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இந்த ராஜ்யத்தில் இவர்கள் எல்லாரும் ராஜாவாக நீர் வைத்திருக்கிறேன், அதை பார்க்க உதவி செய்யும், அதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ராஜாக்களாக எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவர்களாக இருப்பார்களாக. குடும்பத்தில் வருகிற சவால்கள், வாழ்க்கையில வருகிற சவால்கள், வேலையில வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்களாக கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் இவர்கள் மூலமாக இந்த உலகம் எங்கும், இந்த உலகத்திலே எக்ஸ்பேண்ட் ஆகுத பேசுறேன். உம்முடைய சித்தம் இந்த பூமியில நடக்கிறதை பேசுகிறேன், வாழ்க்கையில நடக்கிறதை பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அதற்கு உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, பேசுவீராக. ஒருவருக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.